என்ற அறிவிப்பினை கடந்த பட்ஜெட், அதாவது நிதிநிலை அறிக்கை அறிவிப்பில் அறிவித்திருந்தார்கள். அதற்கான பெருமுயற்சியை எடுத்து அந்த கல்லூரியை நமது மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரியவர் நமது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அவர் ஒவ்வொரு முறையும் பல்வேறு விதமான கோரிக்கைகளை, மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை கொடுத்துவிட்டு அது தொடர்ந்து அதை ஃபாலோ அப் செய்து அதை நிறைவேற்றுவதற்காக பெருமுயற்சி எடுக்கக்கூடியவர். அவர் உயர்கல்வி துறையில் அணுகி இது போன்ற ஒரு பின்தங்கிய பகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வேண்டும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று கேட்டு அதனை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த நல்ல முயற்சிக்காக மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நமது மாவட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு கல்வி நிலையங்கள் இருந்தாலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 2 இடத்தில் இருக்கின்றன. ஒன்று சாத்தான்குளத்திலும் இன்னொரு நாகலாபுரத்திலும் இருக்கின்றன. ஸோ அந்த கல்லூரியோடு சேர்த்து இப்பொழுது 3ஆவதாக இந்த ஒட்டப்பிடாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வர இருக்கிறது. இந்த கல்லூரியில் மொத்தம் 5 விதமான படிப்புகளுக்கு அட்மிஷன் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை ஆன்லைன் மூலமாக, கவுன்சிலிங் மூலமாக மாணவர்கள் இங்கு சேர்ந்து கொள்ளலாம். நமது ஒட்டப்பிடாரம், நமது மாவட்டத்தில் மொத்தமாக 19,500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 தேர்வு எழுதி அவர்கள் எல்லாம் உயர்கல்விக்கு போவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதில் ஒட்டப்பிடாரம் வட்டாரத்தில் மட்டும் 1453 மாணவர்கள் +2 தேர்வு எழுதி தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் யாரெல்லாம் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயில வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இங்கு முழுமையாக மறுப்பு சொல்லாமல் அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்று நமது இணை இயக்குனர் கல்லூரி கல்வி அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை இந்த அலுவலகங்கள், இந்த கட்டிடங்களுடைய உட்கட்டமைப்பு பத்தவில்லை என்றால், போதவில்லை என்றால் அதனை மேன்மேலும் எந்த அளவுக்கு அட்மிஷன் வருகிறதோ அந்த அளவுக்கு அதனை விரிவுபடுத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒருவர் கூட உயர்கல்வி பெறாமல் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் சரியான உயர்கல்வி வழிகாட்டுதல்களை வழிகாட்டி வருகிறோம். நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் கீழ் பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பெரிய படிப்புகளை படிக்க வேண்டும், நமது மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு தொடர் வழிகாட்டுதல்களை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் என்னென்ன விதமான படிப்புகள்லாம் தகுதியாக இருக்கின்றன, அவர்கள் எதையெல்லாம் அணுகினால் அதை கல்வி கற்றால் நல்ல உயர்நிலைக்கு செல்ல முடியும் என்ற வழிகாட்டுதல்களை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். எனவே அதனை ஏற்று நமது மாணவர்களும் பெற்றோர்களும் ஒருவர் கூட உயர்கல்வி பயிலாமல் தவிர்த்து விடக்கூடாது என்ற இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது அரசினுடைய நோக்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக அனைத்து மாணவர்களுக்கும் பல்வேறு உயர்கல்விக்கான உதவிகளை செய்து வருகிறது. தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கும் இந்த உதவிகள் முழுமையாக கிடைத்து வருகின்றன. இதை தவிர வெவ்வேறு விதமான திட்டங்களின் கீழ் கல்வி உதவித்தொகை கிடைத்து வருகிறது. எனவே மாணவர்களுக்கு இங்கு பொறுத்தவரை நமது அரசு கல்லூரியாக இருப்பதால் மிக குறைந்த கட்டணத்தில், கிட்டத்தட்ட கட்டணமே இல்லை என்று சொல்லலாம், அந்த கட்டணமே இல்லாத ஒரு நிலையில் நாம் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஒரு பிகாம் அல்லது ஒரு பிஏ இது போன்ற வகுப்புகளை கற்பதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. நமது மாவட்டம் அதிகமான அளவிற்கான தனியார் கல்லூரிகள் மற்றும் உதவி பெறும் கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் வகுப்புகளுக்கு மட்டும் கட்டணம் குறைவாக இருக்கின்றது. மற்ற இடங்களிலெல்லாம் ஏழை மாணவர்கள் பயில முடியாத சூழ்நிலை இருக்கின்றன என்ற ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அவர்களுக்கு எல்லாமே நமது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மிக மிக ஒரு அஃபோர்டபுளான ஒரு எஜுகேஷனை, எந்த விதமான முழு இலவச கல்வியை நமது அரசு வழங்குவதற்கு உறுதி செய்திருக்கிறது. எனவே அனைத்து மாணவர்களும் இந்த நிலையில் நாம் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது ஒன்று சொன்னார்கள். நமது அரசு இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்களை குறிப்பாக யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளெல்லாம் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை அண்ணா நகரில் ஏற்படுத்த போகிறார்கள் நம்ம தமிழக அரசு என்று மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
நான் வந்து உங்களை மாதிரி ஒரு கிராமத்திலிருந்து போனவர் தான். நானும் அதே அரசு நடத்தக்கூடிய அண்ணா நகர் இன்ஸ்டியூட்ல அரசு உதவியோடு படித்த ஒரு நபர் தான். ஒருவேளை அந்த இன்ஸ்டியூட் இல்லைன்னா நான் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக வந்திருக்க முடியாது. ஸோ அதனுடைய மேம்படுத்தப்பட்ட ஒரு வடிவமாக இப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட ஒரு மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து அரசு ஏற்படுத்தக்கூடியது ஒரு மிக சிறந்த ஒரு முயற்சி. இங்கு பயிலக்கூடிய ஒரு பட்டதாரி மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் அது போன்ற உயர்ந்த நிறுவனங்களுக்கு சென்று ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கல்லூரியை அனைத்து மாணவர்களும் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று